டாய் பூடல் மினியேச்சர் பூடல் எப்பயுமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டியா இருக்கும். கலர்ல பாத்தீங்கன்னா 2 பப்பீஸ் இருக்கு. அப்புறம் ஃபாதர் கலர் பாத்தீங்கன்னா டார்க் ரெட்ல 2 பப்பீஸ் வந்திருக்கு ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ. இந்த பூடல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். மத்தபடி இதோட மெயின்டைன் பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 1000 rupees கூட ஆகாது ப்ரோ. கிட்ட போய் வாங்கினா வித்தவுட் சர்டிபிகேட் கூட வாங்கலாம் ப்ரோ. மதர் ஃபாதர் பார்த்து பப்பீஸ் வாங்கலாம். அப்ப இந்த பிரைஸ் சர்டிபிகேட் பிரைஸ் வந்து ஒத்து வரலன்னா கூட இன்னொரு ஐடியா இருக்கு ப்ரோ. ஒரு 1 year கழிச்சு நம்ம கேசி You guys are not subscribed and you're watching this video. Bell icon irko adu ting 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 subscribe. Bro, உங்க நேம் லொகேஷன் அப்ப சொல்லுங்க ப்ரோ. என் நேம் பாத்தீங்கன்னா ராஜேஷ். நான் சென்னை பூந்தமல்லியில இருந்து பேசுறேன் என்ன டாக் ப்ரீட் பண்றீங்க ப்ரோ. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஃபுல் டார்கெட் பாத்தீங்கன்னா பூடல் தான் ப்ரோ. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டாய் பூடல் மினியேச்சர் பூடல் எப்பயுமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டியா இருக்கும். இப்போ இங்க இருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா டாய் பூடல் ப்ரோ. இவங்க மதர் இவங்க பப்பி. மதர் பாத்தீங்கன்னா மதர் வால்நட் கலர்ல பாத்தீங்கன்னா 2 பப்பீஸ் இருக்கு. அப்புறம் ஃபாதர் கலர் பாத்தீங்கன்னா டார்க் ரெட்ல 2 பப்பீஸ் வந்திருக்கு ப்ரோ. இதெல்லாம் டாய் பூடல். ஆமா ப்ரோ. 100% பக்கா டாய் பூடல் ப்ரோ. இதெல்லாம் எப்படி ப்ரோ மெயின்டெனன்ஸ் பத்தி ப்ரோ மெயின்டைன் பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் சேனல்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ரொம்ப ஈஸி மெயின்டைன் ப்ரோ. இந்த பிரீடுக்கு பாத்தீங்கன்னா ஏர் ஃபால் ஆகாது. அது இல்லாம ஒரு சின்ன ஒரு லிமிடெட் ஸ்பேஸ் இருந்தா கூட போதும். இது பப்பியோட பிளேயிங் ஏரியா தான். இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 10 பப்பீஸ் விடலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லிமிடெட் ஸ்பேஸ் இருந்தாலே இந்த பப்பியை வளர்த்துக்கலாம். மெயினா இந்த பப்பியோடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப வேர்ல்டஸ்ட் இன்டெலிஜென்ட்டான பிரீட் ப்ரோ. பூடல்ன்ற பிரீடு இது டிஃபரண்ட் கலர்ஸ் எத்தனை கலர்ஸ் உங்க கிட்ட இருக்கு ப்ரோ. நம்ம கிட்ட இந்த மாதிரி நம்ம கலர் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சென்னையில நம்ம கிட்ட அதிகம் ப்ரோ. எப்பயுமே பூடல்லே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மோர் தென் ஒரு 30 அடல்ட்ஸ் இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட எல்லா கலர்ஸ் பப்பீஸும் அவைலபிலிட்டியா இருக்கும் ப்ரோ. மதர் ஏதாவது மதர் ப்ரோ இவங்க தான் மதர் ப்ரோ. இவங்க பாத்தீங்கன்னா ஆமா ப்ரோ பக்கா ஷோ குவாலிட்டி ப்ரோ. ரஷ்யன் இம்போர்ட்டோடைய டாட்டர். அதெல்லாம இந்தியன் ஜாமன் போத் சைடு இம்போர்ட்டோடைய டாட்டர் ப்ரோ. எல்லாமே சர்டிபிகேட்டா பப்பீஸும் ப்ரோ இப்போ அதான் ப்ரோ. இப்போ எப்படி இப்போ சர்டிபிகேட் இன்னும் அப்ளை பண்ணல. பட் பேரண்ட்ஸ் வந்து பக்கா ஷோ குவாலிட்டி டாக் ப்ரோ. சர்டிபிகேட்னா சர்டிபிகேட் அரேஞ்ச் பண்ணி போட்டு தருவீங்க. ஆமா ப்ரோ. சர்டிபிகேட்னா அது கொஞ்சம் இதுவா இருக்கும். போட்டு கொடுக்கலாம் ப்ரோ. இந்த டாகோட மெயின்டெய்ன் சொல்லுங்க. பூடலாமே ரொம்ப காஸ்ட்லியான பட்ஜெட். செலவு அதிகமா இருக்குமா ப்ரோ? அப்படிலாம் இல்ல ப்ரோ. இந்த பூடல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். மத்தபடி இதோட மெயின்டைன் பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 1000 rupees கூட ஆகாது ப்ரோ. அந்த அளவுக்கு மெயினா என்னன்னா இதோட க்ரூமிங் பாத்தீங்கன்னா எல்லா டாக்ஸுமே க்ரூமிங் மந்த்லி கண்டிப்பா கூட்டு போனோம். 2 months ஒன்று. பட் இந்த க்ரூமிங் பாத்தீங்கன்னா 5 months ஒன்று கூட்டு போனா போதும். அது இல்லாம நம்ம கிட்ட நம்ம பப்பீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரோ. டோர் ஸ்டெப் க்ரூமர்ஸே அனுப்பலாம் ப்ரோ. வீட்டுக்கே சென்னையில ஒரு 100 kilometers சென்னையில இருந்து இருக்க இவங்களுக்கு நம்ம வீட்டுக்கே பாத்தீங்கன்னா டோர் ஸ்டெப் க்ரூமிங் அனுப்பலாம் ப்ரோ. நான் என்னோட க்ரூமரே நான் கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். பட் மெயின்டைன் ரொம்ப ஈஸி ப்ரோ. அபார்ட்மெண்ட் ப்ரோ மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரு அபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான டாக் ப்ரோ. ஒரு லிமிடெட் ஸ்பேஸ் ஒரு 10 ஸ்பேஸ் இருந்தாலே ஒரு பெட்ரூம் இருந்தாலே அதுலேயே வச்சு வளர்த்துக்கலாம். பெருசா வாக்கிங் வெளியே கூட்டு போகணும் கிடையாது. இந்த மாதிரி பாட் போட்டுட்டு ப்ரோ ஃபுட்டு பாத்தீங்கன்னா ஒன்றும் ஒரு சின்ன ஒரு பவுல் ரைஸ் தான் ப்ரோ சாப்பிடுமே. அது அந்த அளவுக்கு பெருசா எதுவும் ஃபீடிங்லாம் எடுக்காது. சும்மா லைட்டா ஏன்னா இதே டாய் பிரீட் தான். ரொம்ப இதோட ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 inches 9 inches தான் வளரும். அதுக்கு மீறி வரமாட்டாங்க. அதனால ஃபுல் குவான்டிட்டி. ஆமா இந்த மதரே பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா இருக்கும் ப்ரோ. டாய் பூடல் பாத்தீங்கன்னா ஒரு 4 பப்பி போடும் ப்ரோ. அவ்வளவுதான் டாய் பூடலோடைய ஸ்பேஸ். அவ்வளவுதான் 4 3 சூப்பர் இன்டெலிஜென்ட் ப்ரோ. வேர்ல்டஸ்ட் இன்டெலிஜென்ட்ல செகண்ட் பிளேஸ் ப்ரோ. மெயினா இந்த பிரீட் பாத்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள்ஸ் கூட வளர்க்கலாம். ஏன்னா மெயினா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாது. ஏர் ஃபால் ஆகாது. நம்ம முடி கொட்டும். ஆமா ஸ்மெல் வராது. மெயினா ஸ்மெல் வராது. ஏர் ஃபால் ஆகாது. இப்போ நம்ம ஃபுட்ல ஏர் பட்டு வயிற்றுக்குள்ள போச்சுன்னா வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். மெயினா இதோட ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா இதோட ஏரே கீழே நம்ம பார்க்க முடியாது. ஆமா ப்ரோ. அது இல்லாம நாய்ஸ் கம்மியா தான் ப்ரோ வரும். மேலே இப்போ மோர் தென் ஒரு 30 டாக்ஸ் இருக்கு. பட் இருந்தா கூட உங்களுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு பெருசா நாய்ஸ் கேட்காது. ஆமா அப்பனா ஒரு பப்பி இருக்க சொல்ல சுத்தமா இந்த ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் வந்து சுத்தமா சவுண்டே வராது ப்ரோ. ஆமா ப்ரோ. ஒரு டாய் பிரீட் இருந்தா வாய்ஸ் அமையும். பட் என்னன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடல்ட் டாக் வளர்க்க முடியாதவங்க இந்த மாதிரியான டாய் பிரீட் எடுத்து வளர்த்துக்கலாம். பட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஃபுல் டார்கெட் பூடல் தான். எல்லாமே பாத்தீங்கன்னா இம்போர்ட் பிரெட் லைன் தான். அதனால கிராஸ் பிரீடா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப வாய்ப்பே கிடையாது ப்ரோ. நம்ம கிராஸ் பிரீடே வச்சுக்க மாட்டோம் ப்ரோ. இப்போ பூடல் சர்டிபிகேட்டோட தான் வாங்கணுமா இல்ல வித்தவுட் சர்டிபிகேட் வாங்கணுமா? நல்ல பிரீடர்ஸ் கிட்ட போய் வாங்கினா வித்தவுட் சர்டிபிகேட் கூட வாங்கலாம் ப்ரோ. மதர் ஃபாதர் பார்த்து பப்பீஸ் வாங்கலாம். பப்பியோட குவாலிட்டி தான் ப்ரோ. ஓகேங்களா? பப்பி இன்னும் வளர இன்னும் நல்ல குவாலிட்டியா இருக்கு. எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு மதர் ஃபாதர்ஸ் பார்த்து இந்த வால்நட் பப்பி பாத்தீங்கன்னா இந்த மதர் இங்க இருக்காங்க இந்த மாதிரி வளரும். ஆமா ப்ரோ. இந்த வால்நட் ஆஃப் ஒயிட்னு வாங்க ஆப்ரிகாட்னு வாங்க. நம்ம அந்த வால்நட்ஸ் கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒரு கையிலேயே கூட எடுத்துட்டு போகலாம். பீச் பார்க்குனாலும் ஆமா பீச் பார்க் அந்த மாதிரி இடத்துல ஈஸியா நம்ம எடுத்துட்டு போகலாம். ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். இந்த பிரீடை பாத்தீங்கன்னா ஒரு 2 kg தான் ப்ரோ இருப்பாங்க. அதுக்கு மீறி கூட இருக்க மாட்டாங்க மதர். அவ்வளவுதான். இதோட ஃபாதர் பாத்தீங்கன்னா இதோட காம்பாக்டா இருப்பாங்க. அவங்க ஒரு கரெக்டா ஒரு 8 inches தான் வளருவான்.
இப்போ இந்த ஷோஸ்லாம் பண்ணனும்னா கண்டிப்பா சர்டிபிகேட் ஆகுது உங்களுக்கு ப்ரோ 100% பார்த்தீங்கன்னா ஷோக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் தேவைப்படும் bro. இப்போ நான் ஷோ பண்ண போறேன் எனக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்க சர்டிபிகேட்டோட போட்டு தருவீங்களா கண்டிப்பா ப்ரோ 100%. இவங்களுக்கு சப்போஸ் இப்போ இந்த பிரைஸ் சர்டிஃபிகேட் பிரைஸ் வந்து ஒத்து வரலன்னா கூட இன்னொரு ஐடியா இருக்கு ப்ரோ. ஒரு 1 இயர் கழிச்சு நம்ம கேசிஏ கிணறு கிளப்ல கூட நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். அது மாதிரி கூட பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜஸ்ட் ஒரு 1500 தான் ஆகும். ஓகே சோ நீங்களே கூட சர்டிபிகேட் போட்டு தருவீங்க கண்டிப்பா ப்ரோ. நான் ஃபுல் கைடன்ஸ் ப்ரோ. பப்பி அவன் நம்ம கிட்ட நம்ம பப்பீஸ் அவங்க பை பண்ணும்போது நம்ம ஃபுல் கேரண்டி கொடுக்கலாம் ப்ரோ. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் கைடன்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரீ கைடன்ஸ். நம்மளுக்கு அது என்னென்ன டவுட்டோ எல்லாமே நம்ம தெளிவா சொல்லி பண்ண போறாங்க அவங்க ஏதாவது சப்போர்ட்லாம் பண்ணுவீங்களா 100% ப்ரோ. ட்ரைனர்ல முதல் கொண்டு கண்டிப்பா ப்ரோ. ட்ரைனரு, டோர் ஸ்டெப், க்ரூமர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இம்போர்ட் க்ரூமர்ஸும் இருக்காங்க. எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. சொல்லுங்க பிரதர் ப்ரோ இந்த பூடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்டெலிஜென்டான பிரீடுன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட அடல்ட் எந்த மாதிரி இன்டெலிஜென்ட்னா உங்களுக்கு பண்ணிருக்கீங்க ப்ரோ. நிறைய நம்மளுக்கு எல்லாமே ஷோ குவாலிட்டி தான் ப்ரோ. 90% ஷோ பிளட்ல எல்லாம் இம்போர்ட் பிளட்ல இருந்தா நம்ம இது சென்னை ஷோ கொஞ்சம் ஒரு பக்கத்துல இருக்க ஷோ எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். பூடலை பொறுத்தவரை வின் பண்ணியிருக்கோம் ப்ரோ. இது செகண்ட் பிளேஸ் வந்த ஃபீமேல் தான் இது. ஓகே கேசிஏ ரிஜிஸ்டர்டு, அது கெனல் கிளப் ஆஃப் இந்தியா கேசிஏ ரிஜிஸ்டர்டு. அது இல்லாம போட் சைட் சாம்பியனோட டாட்டர் தான் இவங்க. அவங்களோட பப்பீஸ் தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம சொல்றத பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணிக்கோம் ப்ரோ. ஆமா ப்ரோ. மத்த டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, ஒரு மத்த டாக்ஸ் எல்லாம் ஒரு 8 months 9 monthsல புரிஞ்சுக்கிறது, இது ஒரு 3 monthsலயே பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்டான பிரீட் ப்ரோ இந்த பூடல் பிரீடு. ஆமா குயிக்கா புரிஞ்சுக்கும் நம்ம சொல்றத. இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பூடல் தான். பூடல் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா ரொம்ப ஒரு மெயின்டைன் ஈஸி ப்ரோ. இது ஒரு லிமிடெட் ஸ்பேஸ்லயே கூட நம்ம வச்சுக்கலாம். வேர்ல்டஸ்ட் ஒரு ஸ்மால் டாக்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். பூடல் ரொம்ப கிரேட் ப்ரோ. இந்த பிரீட்ல மட்டும் தான் ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. ஒரே மாதிரியா இருக்கும் அந்த 3 டைப்ஸும் பாத்தீங்கன்னா டாய் பூடல், மினியேச்சர், அப்புறமா ஸ்டாண்டர்டு. பாத்தீங்கன்னா 3 பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஹைட் தான் வித்தியாசம். மத்த டாக்ஸ்ல எந்த டாக்ஸ்ல அந்த மாதிரியான ஒரு ப்ரோ. ஆமா மினியேச்சர் இருக்கும், ஸ்டாண்டர்ட் கிடையாது. மினியேச்சர் இருக்கும். ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் இவ்வளவு ஹைட்டா வரும் ப்ரோ. இதை விட ஆமா ப்ரோ இவ்வளவு விட ஹைட்டா வரும். மினியேச்சர் பாத்தீங்கன்னா இவ்வளவு வரும். டாய் பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல வரும். இந்த ஒரு டாக் பிரீட்ல மட்டும்தான் அந்த ஒரே மாதிரியா ஒரு 3 கேரக்டர் ஹைட் டிஃபரன்ஸ்ல இருக்கிறது இந்த பூடல் பிரீட்ல மட்டும்தான். அது இல்லாம இது ஏர் குவாலிட்டி பாத்தீங்கன்னா டென்சிட்டி அதிகம். இந்த ஏர் பாத்தீங்கன்னா டென்சிட்டி அதிகம் கேர்லியர். அதனால நம்ம ஃப்ளோர்ல ஹேரே பார்க்க முடியாது. அந்த மதுரை பாருங்களேன் வாயில வந்து சும்மா அந்த எப்பயுமே பிளேயிங் டைம்ல இருக்கும். இது ஒரு இதை பாருங்க வாயில அந்த டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த ஆமா ரொம்ப ஒரு பெருசானா கூட அந்த என்ன சொல்ற பிளேயிங் மைண்ட் அப்படியேதான் இருக்கும். ரொம்ப ஒரு இன்டெலிஜென்டான சேம் தான் ப்ரோ. நம்ம கிட்ட எப்பயுமே ஒரே பிரைஸ். நம்மளது ஹோம் பிரீட் பப்பி தான். நம்மளது பாத்தீங்கன்னா ஃபேஷன் தான். இது ஒன்லி பூடல் மட்டும் தான் நம்ம டார்கெட். உங்களுக்கு மத்த பிரீட் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பூடல் மட்டும் தான். இவங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 50ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 45,000 வரும் ப்ரோ. எல்லாருமே கேக்குறாங்க. ஆமா ப்ரோ யாருமே ஓப்பனா சொன்னது இல்லை எந்த வீடியோலயும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50,000ல இருந்து 45,000 ப்ரோ. நல்ல குவாலிட்டி. எந்த பாத்தீங்கன்னா ஜென்ரேஷன் பப்பி ப்ரோ. இப்ப இந்த பப்பி இப்ப நான் இது வளர்க்குறேன்னா இப்ப இதே நான் இதுல இருந்து ஒரு பப்பி எடுத்து வளர்த்துருவேன். அதோட பப்பீஸ் அந்த கிராண்ட் டாட்டர்ஸ் பப்பியோட கிராண்ட் சன் இந்த மாதிரி தான். எல்லாமே என்னோட ஓன் பிரீடிங் மட்டும்தான். அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட டாக்ஸ். இந்த மாதிரி ரொட்டேஷனா பாத்தீங்கன்னா எங்களுடைய பிரீடிங் தான் ப்ரோ எல்லாமே. அதனால குவாலிட்டி வந்து எக்ஸலண்டாவே இருக்கும். கிராஸ் பிரீடே வராது ப்ரோ. ஷோ பண்ற பர்சன் கிட்ட எப்பயுமே கிராஸ் பிரீடே இருக்கவே இருக்காது. எந்த ஒரு கிணல்லுமே பாத்தீங்கன்னா ஷோ பர்சன் கிட்ட இங்கன்னு கிடையாது. யாருமே அவங்களுக்கு அது பிடிக்காது. இது ப்ரோ அது ஒண்ணு இல்லை ப்ரோ. காக்கஸ் பேனல்ல மேட் பண்ணுவாங்க. அப்புறமா இந்த மால்டி புல இந்த மாதிரி ப்ரோ இது பண்ணலாம் ப்ரோ. மால்டிபோ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பிரீட்ஸ் இருக்கு ரெஜிஸ்டர் பிரீட் தான். பட் நம்மளது அது மாதிரி இல்லை ப்ரோ. பியோர் அதையும் பண்றாங்க சிலர். பட் அதுவும் நல்லா தான் இருக்கும் பப்பி. பட் இருந்தா கூட நம்மளது பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி பூடல் மட்டும் தான் ப்ரோ. அந்த காக்கஸ் பூ அதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ஒரிஜினல் பிரீட் வேணும்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா பக்காவான குட்டி கொடுத்துடலாம். ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ 45ல இருந்து நம்ம கிட்ட பப்பி ஸ்டார்டிங் பிரைஸ். ஓகேங்களா ஆமா ப்ரோ இருக்கு. குவாலிட்டி இல்ல ப்ரோ சேம் பப்பி. பட் பேப்பர்ல நல்ல லைன்ஸ் ஃபீமேல் அதோட பிளட் லைன்ஸ் தான் காசு. குவாலிட்டி நம்ம கிட்ட 45,000 பப்பியும் பாத்தீங்கன்னா சேம் குவாலிட்டி தான். பட் இதுக்கு பிரைஸ் பேப்பர் போட்டா கொஞ்சம் பிரைஸ் எக்ஸ்பென்சிவா வரும். மற்றபடி சேம் பப்பி தான். நம்ம கிட்ட இருக்க எல்லா பப்பியுமே நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா குவான்டிட்டி கிடையாது, குவாலிட்டி தான் ப்ரோ. பப்பீஸ் வேணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு. என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு சொல்றேன் 7092894316. என் பேர் ராஜேஷ் ப்ரோ. பிரைஸ் தான் ப்ரோ. நம்ம கிட்ட எப்பயுமே பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன் சேம் பிரைஸ். எப்படின்னு தெரியல வெளியே மற்றபடி எப்படி என்ன பிரைஸ்ன்னு போதில்ல. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 45,000ல இருந்து பப்பி ஸ்டார்டிங் பிரைஸ் ப்ரோ.